ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, யாருடைய உதவியே இல்லாதபடி, யாருடைய அன்பு இல்லாதபடி தனித்து விடப்பட்டு சிறுமை அனுபவித்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கருத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உங்களை நடத்தி செல்லுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறவற்றது அப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏதோ உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்பா. போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்க ஐயா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. திறந்த வாசலை கொடுங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசிர்வதிப்பீராக. நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆமேன்.